ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இந்த நம்ம இன்னைக்கு பல்வேறு பகுத்தறிவு பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பகுத்தறிவின் அடிப்படையில் ஒரு சமூகத்தை கட்டமைக்க நாம் முயற்சிக்கின்றோம். இது பார்த்திங்கன்னா இந்த கோயில் திருவிழாவில் அதிக விழாமான கூட்டம் போய் மருந்து தருவது, விளையாட்டை பார்க்க போகிறது, இது உண்மையிலேயே நாகரிகமான சமூகத்திற்கு ஒரு நல்ல அடையாளமாக இதை என்னால் பார்க்க முடியலை. ஆங்கிலத்தில் பழமொழி உண்டு, டோன்ட் பி ஏ ஸ்பெக்டேட்டர் பட் பி ஏ பார்ட்டிசிபென்ட். நீ பார்வையாளராக இருக்காத, பங்கேற்கக்கூடியனா இருக்கு. இன்றைக்கி இதில் போல எத்தனை பேர் கிரிக்கெட் மட்டையை தொட்டு பார்த்துருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. இது கர்நாடக அரசின் தோல்வின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் அரசை பற்றியே பேசலை, அரசை பற்றியே நான் பேசல. இது எல்லா இடத்துலையும் நடத்திட்டு இருக்கு. கர்நாடகாவில் பகுத்தறிவு கிடையாது. நான் தம்பி மக்கள்கிட்ட சொல்ல என்னுடைய அன்பான வேண்டுகோள், பொது இடங்களில் கூட சமயம் பொதுமக்கள் நம்ம அறிவை பயன்படுத்தி இப்படி தள்ளி முந்தி போய் ஒரு நெருக்கடி ஏற்படுத்துவது என்பது பொதுமக்களே அதை தவிர்க்கணும். கர்நாடகாவில் 11 பேர் ஒரு விளையாட்டு மைதானத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இந்த நம்ம இன்னைக்கு பல்வேறு பகுத்தறிவு பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பகுத்தறிவின் அடிப்படையில் ஒரு சமூகத்தை கட்டமைக்க நாம் முயற்சிக்கின்றோம். இது பார்த்திங்கன்னா இந்த கோயில் திருவிழாவில் அதிக விழாமான கூட்டம் போய் மருந்து தருவது, விளையாட்டை பார்க்க போகிறது, இது உண்மையிலேயே நாகரிகமான சமூகத்திற்கு ஒரு நல்ல அடையாளமாக இதை என்னால் பார்க்க முடியலை. ஆங்கிலத்தில் பழமொழி உண்டு, டோன்ட் பி ஏ ஸ்பெக்டேட்டர் பட் பி ஏ பார்ட்டிசிபென்ட். நீ பார்வையாளராக இருக்காத, பங்கேற்கக்கூடியனா இருக்கு. இன்றைக்கி இதில் போல எத்தனை பேர் கிரிக்கெட் மட்டையை தொட்டு பார்த்துருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. இது கர்நாடக அரசின் தோல்வின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் அரசை பற்றியே பேசலை, அரசை பற்றியே நான் பேசலை. இது எல்லா இடத்துலையும் நடத்திட்டு இருக்கு. கர்நாடகாவில் பகுத்தறிவு கிடையாது.